சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆட்சியர் ராமன் மற்றும் மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பெரியார் சாலை அருகில் ஆய்வாளர் பெத்தராஜ், உதவி ஆய்வாளர்கள் காசி சண்முகம் மற்றும் காவல்துறையினர் சிலர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சாலையில் விதிமீறி செல்பவர்கள் மற்றும் வாகனத்தில் ஹெல்மெட், காரில் சீட் பெல்ட் அணியாமல் சென்ற 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டி பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மகா பிரதோஷ அறக்கட்டளை சார்பில் 10 கிலோ அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகள் வழங்கினர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே நெய்தவாசல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கின் மகள் லத்திகா ஸ்ரீ 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பாடிய கொரோனா விழிப்புணர்வு பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 57வது வார்டு பகுதியில் உள்ள 100 ஏழை குடும்பங்களுக்கும் பல்லடம் அருகே பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 100 வட மாநில தொழிலாளர்களுக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று காங்கிரஸ் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் உணவிற்கு தேவையான அரிசி, காய்கறிகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெள்ளார் வட்டார கல்வி அலுவலர் ராஜகோபால் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறுவதை ஒட்டி தனது பொறுப்புகளை பெருமநல்லூர் வட்டார கல்வி அலுவலர் ராமமூர்த்தியிடம் ஒப்படைத்து விடுவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஏழுமலை, நம்மபெருமாள், தேவகுமார், மனோகரன், ஸ்ரீனிவாசன், சிவகுமார், ஆறுமுகம், பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்தனர். கரூர் அருகே மூக்கணாங்குறிச்சி பெரியார் நகரில் சென்ட்ரிங் தொழிலாளி நாகராஜன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். தற்போது ஊரடங்கு உத்தரவு காரணமாக இவர் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருமானம் இன்றி அவர்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை என கூறி வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்யும்படி கட்டாயப்படுத்தி வந்துள்ளார். வேறு வழியின்றி தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வீட்டை காலி செய்து சாலை ஓரத்தில் நாகராஜன் குடியேறினார். இந்த தகவலை அறிந்த வெள்ளியணை காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளருடன் பேசி வாடகை கொடுக்க அவகாசம் பெற்றுக் கொடுத்து அதே வீட்டில் அவர்களை குடியேற வைத்தனர். நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தளபதி ஸ்டாலின் நற்பணி மன்ற மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்களை பழுது பார்க்கும் மெக்கானிக்குகளுக்கு நிவாரண உதவியாக தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் 11 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வழிகளில் வேலூர் மாவட்டத்திற்கு வரும் தொழிலாளர்களை மருத்துவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மூலம் பரிசோதிக்கின்றனர். அதன் பின்னரே அவர்கள் அனுப்பப்படுகின்றனர். மேலும் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட தலைக்குளம், அம்மாள்புரம், பிரசன்னாபுரம், காரைமேடு, பெண்ணலூர், அடைவாரி, நெல்லிக்கொள்ளை, தூரிஞ்சிக்கொள்ளை, எறும்பூர், சின்ன நற்குன்றம், பெரிய நற்குன்றம் ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை புவனகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சரவணன் மற்றும் புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன், கூட்டமைப்பு தலைவர் அப்பா ரவிக்குமார் ஆகியோர் வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன்பள்ளி உற்பத்தியில் செய்யப்படும் உப்பு ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கு லாரி மூலம் உப்பு ஏற்றி செல்லப்பட்டு வந்தது. தற்போது 144 தடை உத்தரவு காரணமாக தினசரி 10 லாரிகளில் மட்டும் உப்பு ஏற்றி செல்லப்பட்டதால் சுமார் 75,000 டன் உப்பு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேங்கியது.
இதனையடுத்து கூடுதலாக லாரிகளில் உப்பு ஏற்றி செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கு மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியதால் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உப்பு ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உப்பு ஏற்றி செல்லும் லாரிகளின் எண்ணிக்கை 40 ஆக்கப்பட்டது. மேலும் உப்பு ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. இதனை கோட்டாட்சியர் பழனிக்குமார் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் திசையன் விளை எடுத்த பெருங்குளத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக அருள்தாசன், உதவி ஆசிரியராக ஜெயக்குமார் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்கள் பள்ளி மாணவர்கள் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 கிலோ அரிசி, மளிகை சாமான்கள், பிஸ்கெட் ஆகியவற்றை வழங்கினர். முன்னதாக பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகளுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ரெஜினா, மேரி செல்வகுமார், வைகுண்டராஜ், சிவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 10 கிலோ அரிசி, 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ மளிகை பொருட்கள், மசாலா ஜாமான், சீரகம், கடுகு, கோதுமை மாவு, சேமியா, கோல்டு வின்னர் எண்ணெய் மற்றும் பிஸ்கட் ஆகிய பொருட்கள் ஒரு நபருக்கு 750 ரூபாய் மதிப்புள்ள 43 குடும்பங்களுக்கு நாங்கள் நிவாரண உதவியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதே போல் நம்முடைய மாவட்டத்தில் நிறைய பின்தங்கியுள்ள கிராமங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் எங்களைப் போல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யும்படி இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வட மாநில பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டத்தில் கொரோனா வைரஸின் தாக்கம் குறைந்த பின்பு அவர்களுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டு அவர்களின் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை மாவட்ட தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பொது ஊரடங்கினால் வேலைவாய்ப்பின்றி வாடும் தமிழக தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு இதுவரை 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மேலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் KK நகர் பகுதிகளில் வசிக்கும் 100 நலிந்த நாடக கலைஞர்கள் மற்றும் கிராமிய இசை கலைஞர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. இதனை TSORTA மாநில சட்ட ஆலோசகர் குமரன், மாநில பொருளாளர் முரளி மற்றும் மாநில செயலாளர் மஞ்சுநாத் ஆகியோர் வழங்கினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயில் நிலையம் எதிரில் வசிப்பவர் மாரியப்பன். சுமை தூக்கும் தொழிலாளியான இவரது 3 வயது மகள் நதியா தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ரயில் நிலைய தண்டவாளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சேலத்தில் இருந்து ஆத்தூர் வழியாக விருதாச்சலம் செல்ல ரயில் பெட்டிகள் வந்த ரயில் என்ஜின் சிறுமி மீது மோதியது. இதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ரயில்வே காவலர்கள் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனையில் அதிமுக மாவட்ட MGR இளைஞரணி சார்பில் 1000 ஏழை பயனாளிகளுக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தி முன்னிலையில் மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், மிளகாய் என 12 வகையான மளிகைப் பொருட்கள், முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி அடங்கிய தொகுப்பையும் காய்கறிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு மதுக்கடைகள் மூடப்பட்டு உள்ள நிலையில் திருமாஞ்சோலை பகுதியில் ராஜ்குமார் என்பவர் வீட்டில் சாராய பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக நகர காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அவர் வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது பாத்ரூமில் மறைத்து வைத்திருந்த 100 பாக்கெட் சாராயம் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த ராஜ்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த விளாங்காடு ஊராட்சி பகுதிகளுக்கு வேதாரண்யம் தாலுகாவில் இருந்து வரும் இருசக்கர வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்ட பிறகு முத்துப்பேட்டை பகுதிக்கு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் கிராமப்புற வழி சாலைகளில் கொரோனா வைரஸ் படம் வரையப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை ஊராட்சி மன்ற தலைவர் ஐயம்மாள் மனோகரன் மேற்பார்வையில் தூய்மைப் பணியாளர்கள் கொரோனா முன்னெச்சரிக்கை தடுப்புப் பணிகளை செய்து வருகின்றனர். கோவை மாநகராட்சியின் சார்பில் வார்டு எண் 68 ராமநாதபுரத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் தரமான உணவுகள் தயாரிக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
கோவை மாநகராட்சியில் கள ஆய்வுக்குழு மண்ணியல் மற்றும் கனிமவள இயக்குநர் அலுவலர் சரவண வேல்ராஜ், சிக்கோ மேலாண்மை இயக்குநர் கஜலட்சுமி, மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் ஜடாவத் ஆகியோர் நேரில் சென்று அம்மா உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தரம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் உணவுகள் அனைத்தும் தரமானதாகவும் சுகாதாரமானதாகவும் உள்ளது என ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அம்மா உணவகத்தில் இன்றைய மதிய உணவாக சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம் முட்டையுடன் வழங்கப்பட்டது. இதனை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாங்கிக் கொண்டு மகிழ்ந்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் மூவேந்தர் நகர் பகுதியில் கொரோனா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பகுதியில் உள்ள RR உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் ராஜ்குமார் தலைமையில் கொரோனா படம் வரைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த கொரோனா விழிப்புணர்வு படம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய ராஜ்குமாரை அப்பகுதியின் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். இதில் மூவேந்தர் நகர் மக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் மூர்த்தி மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அடுத்த செட்டிப்புண்ணியம் அருகே வடகால் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சுவதாக பாலூர் மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி தேவி தலைமையில் 5 பேர் கொண்ட காவலர்கள் குழு சம்பவ இடத்திற்கு சென்றனர். இதனை கண்டு சாராயம் காய்ச்சிய நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனையடுத்து சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு பிரிவினர் சந்தேகத்தின் பெயரில் 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி தப்பி ஓடிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி சாலையில் அன்னலட்சுமி மாளிகை ஸ்டோர் நிறுவனம் நடத்தி வருபவர் சரவணன். தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அரசு வணிக நிறுவனங்களுக்கு நேர கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. ஆனால் அன்னலட்சுமி மளிகை கடை உரிமையாளர் சரவணன் அரசு விதித்த நேர கட்டுப்பாட்டை மீறி மளிகை பொருட்களை விற்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இரவு 8 மணிக்கு மேல் அப்பகுதியில் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது விற்பனை நடைபெறுவதைக் கண்டு நிறுவனத்தில் இருந்த 10,000 மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா ஆலிச்சிக்கொடி ஊராட்சியில் சுமார் 600 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சாஸ்தா குடும்பம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னப்பிள்ளை பெருமாள் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை கருவேப்புலங்குறிச்சி உதவி ஆய்வாளர் விநாயக முருகன் வழங்கினார். இதில் சாஸ்தா குடும்பத்தின் பொறியாளர்கள் முருகவேல், சக்திவேல், வழக்கறிஞர் பழனிவேல் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கு காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாங்கள் வேலை செய்த பகுதிகளிலேயே இருந்து வந்தனர். இந்நிலையில் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்க மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்து வருகின்றன. அந்த வகையில் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியின் போது ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அம்பத்தூர் காவல் மாவட்டத்தில் உள்ள சுமார் 13 காவல் நிலையங்களில் 9,000 வடமாநில கூலி தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளதாக அம்பத்தூர் காவல் துணை ஆணையர் ஈஸ்வரன் தகவல் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மதுரை ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோயம்பேடு சந்தை நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் மற்ற மாநிலத்துக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக அமைச்சர் RP உதயகுமார் கூறினார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தின் சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களான ஆட்டோ ஓட்டுநர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், பொதுமக்கள் என 800 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸால மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அதால மேஜன தொழிலாளர்களுக்காக நலிந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டுமான பணியாளர்கள், சென்ட்ரிங் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் 1000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் அனைவருக்கும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கொரோனா தொற்றின் தீவிரம் குறித்து மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி தன்னார்வலர்கள் சிலர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கொரோனா வைரஸ் குறித்து
சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் பாடலாசிரியர் செந்தமிழ் சீனிவாசன் எழுதிய விழிப்புணர்வு பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விழித்து இருக்க வேண்டும், கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும், கொரோனாவை விரட்டி அடிக்க வேண்டும். கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் மே 17ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் தினக்கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி வருமானமின்றி உணவுக்கே அவதியடைந்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கொடுங்கியூரை சேர்ந்த வெங்கடேஷ் நல்லதா என்ற தம்பதியினர் தங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு தினமும் வீடு வீடாக சென்று கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை தற்காத்துக் கொள்ளும் வகையிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாகவும் கபசுர குடிநீர் வழங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் சுமார் 500 பேருக்கு தினமும் உணவு வழங்கி வருகின்றனர். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் திறக்க அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வார சந்தை வளாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் மீன் கடைகள் திறக்கப்பட்டன. அங்கு குவிந்த பொதுமக்கள் கொரோனா அச்சமின்றி சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கூட்டமாக வந்து மீன்களை வாங்கி சென்றனர். அது மட்டுமின்றி மீன்கள் மட்டுமே விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ள நிலையில் சந்தை வளாகத்திலேயே மீன்களையும் வியாபாரிகள் சுத்தம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினர். இதனை கண்ட அங்கிருந்த காவல்துறையினர் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து வியாபாரத்தில் ஈடுபடுமாறு மீன்கடை உரிமையாளர்களிடமும் பொதுமக்களிடமும் எச்சரிக்கை விடுத்தும் அதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து மீன்கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் என 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தூய்மை பணியாளர்கள் அங்கம் வகிக்கின்றனர். தன்னலம் பாராது பொதுமக்களின் நலன் கருதி உழைத்து வரும் இவர்களின் சேவையை பல்வேறு தரப்பினர் பாராட்டி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை பூவிருந்தவல்லி நகராட்சியில் பணியாற்றி வரும் சுமார் 250 தூய்மை பணியாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் அவர்களின் சேவையை பாராட்டி நிவாரணப் பொருட்களான அரிசி, காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகராட்சி ஆணையர் வசந்தி, பொறியாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் வெயில் மழை பாராது தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் 37 காவலர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ரெயின்கோட் வழங்கினார். முன்னதாக பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம், கையுறைகள் உள்ளிட்டவற்றை அணிந்து கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் 29 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பொதுமக்களுக்கு 3 வண்ண அடையாள அட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த அடையாள அட்டையில் குறிக்கப்பட்ட நாட்களில் மட்டுமே பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்ல வேண்டும். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கடை தெரு மற்றும் காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகள் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி கிராமத்தை சேர்ந்த அருள் என்பவர் பொன்னேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அருள் வெளியில் சென்று நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி உள்ளனர். அப்போது வீட்டின் பின்பக்கத்தில் இருந்த மரத்தில் தூக்கிட்ட நிலையில் அருள் சடலமாக கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அருளின் பெற்றோர்கள் உடனடியாக சோழவரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த அருளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவரது தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
இதனால் சீர்காழி நகரின் முக்கிய சாலைகள், கடை வீதிகள், புதிய பேருந்து நிலையம், நீதிமன்றம், தமிழிசை மூவர் மணிமண்டபம் சாலைகள் மற்றும் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் கொள்ளிடம் பாலம் உள்ளிட்டவை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மீமிசல் சாலை பகுதியை ஒட்டியுள்ள ஆற்றுப் பகுதியில் ஊராட்சி சார்பில் அள்ளப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆற்றுப் பகுதியில் கோழி, மீன் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை ஆற்றுப்பகுதியில் கொட்டுவதை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனை பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் சிலர் கள்ள சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கெங்கவல்லி, விநாயகபுரம், செல்லியம்பாளையம், அம்மம்பாளையம், தலைவாசல், வீரகனூர், தம்மம்பட்டி, நாகியம்பட்டி இலங்கை அகதிகள் முகாம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா பொட்டலங்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அவர்களிடம் 2 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கஞ்சா கடத்திய சுரேஷ், ரஜினி, குமார் என்ற மூவரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவால் தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் வில்லாபுரம் அடுத்த மீனாட்சி நகரில் உள்ள ஏழை எளிய மக்கள் சுமார் 500 பேருக்கு இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பனை அடுத்த மாணிக்கம் தெருவில் உள்ள வீட்டின் வாசல்களில் மர்ம நபர்கள் 2 பேர் 10 ரூபாய், 20 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனை கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை தொட்டு எடுப்பதால் கொரோனா பரவிவிடுமோ என்று பீதியடைந்தனர். பின்னர் இரவு நேரங்களில் வீட்டு வாசல்களில் ரூபாய் நோட்டுகளை போட்டு செல்பவர்கள் மீது மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி, வருமானமின்றி, உணவுக்கே அவதியடைந்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய குடும்பத்தினருக்கு தன்னார்வலர்கள் பலர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு கார்த்தாஸ் இந்தியா மற்றும் டாசோஸ் அமைப்பு சார்பில் அரிசி, சமையல் எண்ணெய், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை அடங்கிய நிவாரண தொகுப்பு வழங்கப்பட்டது. எல்லா பங்குகள், அதாவது எங்களுடைய யூனிட் என்று சொல்கின்ற பங்குகளில் ஏற்கனவே நாங்கள் உதவி செய்து அங்கே இருக்கின்ற பங்கு தளத்தில் இருக்கின்ற குருக்கள், பாதிரியார்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் இன்று இந்த வட இந்தியை சார்ந்த மக்களும் இந்த ஏரியாவில் இருக்கின்ற மக்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் என்று அறிந்து அவர்களுக்கு இன்று இந்த பொட்டலமாக நாங்கள் கொடுக்கின்ற உணவு பொட்டலம், ஆயில் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறிது நாட்களாவது மகிழ்ச்சியோடு உணவு அருந்த வேண்டும் என்று கொடுக்கின்றோம்.